வணக்கம் நண்பர்களே, உங்களின் விவேக வெற்றியாளர்கள் சார்பாக இன்றைக்கி ஒரு வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மொழியில் பார்த்தாலும் ஒவ்வொரு கடையிலையும் கூட்டமாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டால், ஆதார் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பூரா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதோட விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன், இப்போ கேளுங்க. அது ஆதார் அப்டேட், ஆதார் அப்டேட்னு சொல்கிற டாக்குமெண்ட் அப்டேட்டுன்னா அது என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷமாக ஆதார் கார்டில் எந்த சேஞ்சும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டை புதுப்பிக்க சொல்கிறாங்க கவர்மெண்ட். அது என்னென்னா டாக்குமெண்ட் அப்டேட்டு. அது காலக்கெடு நாளை வரை சொல்லியிருந்தாங்க. அதாவது செப்டம்பர் 15 வரை சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டு டிசம்பர் 14 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் யாரும் கூட்டமாக போய்ட்டு அலைய வேண்டாம், கடையில் போய்ட்டு கூட்டமாக இருக்க வேண்டாம். நீங்கள் மெதுவாக கூட பண்ணிக்கலாம். ஏன்னா டிசம்பர் 15 வரை 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் மெதுவாக கூட பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒரு 2 டாக்குமெண்ட் ப்ரூஃப் வைக்கணும். சரிங்களா? 2 டாக்குமெண்ட் ப்ரூஃபில் நீங்கள் ரேஷன் கார்டு வைக்கலாம், இல்லை பேன் கார்டு வைக்கலாம், இல்லை பேங்க் பாஸ்புக் வைக்கலாம், அடுத்து ஒரு ஓட்டர் ஐடி வைக்கலாம், இபி பில் வைக்கலாம். இபி பில்லும் லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் கட்டின இபி பில்லாக இருக்கணும். கேஷ் பில் அது மாதிரி லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் கட்டின இபி பில்லாக இருக்கணும். அது மாதிரி எம்ஜி எனர்ஜி 100 நாள் அட்டை வைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது 2 டாக்குமெண்ட்டை வச்சு தான் அதை அப்லோட் பண்ணணும். அதை அப்டேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் 1 வாரமோ 2 வாரமோ கழித்து அது அப்டேட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நீ பார்க்கணும். அது எங்கே பண்ணலாம்னு கேட்டால், ப்ரைவேட் சென்டரில் நீங்கள் ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் இணைச்சிருந்தா தான் பண்ண முடியும். சரிங்களா? ஃபோன் நம்பர் இணைக்கலை அப்படின்னா நீங்கள் நேராக ஆதார் சென்டர் போகணும். ஆதார் சென்டரில் போயிட்டு அங்கே தான் நீங்கள் அது பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா ஃபோன் நம்பர் இணைச்சிருந்தால் மட்டும்தான் ப்ரைவேட்டில் பண்ணணும். இப்போதைக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்ரீ, அது காசு கிடையாது. காசு இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் டிசம்பர் 14 தாண்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காசு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆதார் கார்டை பொதுவாகவே சொல்கிற ஒவ்வொருத்தரும் 10 வருஷத்துக்கு ஒருத்தருக்கும் பயோமெட்ரிக் பண்ணணும். அதாவது பயோமெட்ரிக்கு இல்லை கருவிழி ரேகை, இது ரெண்டையுமே கம்பல்சரி நீங்கள் 10 வருஷத்துக்கு ஒருத்தருக்கும் அப்டேட் பண்ணியே ஆகணும். இது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள விஷயம். சரிங்களா? அது மாதிரி இந்த டாக்குமெண்ட் அப்டேட் எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ரீசன் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த. அதாவது இப்போ நீங்கள் சென்னையில் இருப்பீங்க. சென்னையில் இருக்கும்போது ஆதார் கார்டு அட்ரஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்கள் உள்ளூரில் இருக்கும். நீங்கள் வேறு இடத்துல மாற்றி வச்சுருக்கலாம். அது மாதிரி ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் இப்போ நிறையா ப்ரூஃப் கொடுத்து மாற்றி வச்சுக்கிடலாம். அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஆதார் கார்டு மட்டும்தான் நிரந்தர ப்ரூஃபாக இருக்குது. அதனால் அவங்க ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸ் கூட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 ப்ரூஃப் கேட்குறாங்க. 2 ப்ரூஃப், ஐடென்டி ப்ரூஃப் ஒன்று, அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று. இது ரெண்டையும் நீங்கள் கொடுத்து அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணது ஆகும். இதே நேரத்தில் இது அப்டேட் ஆகுதா இல்லையாங்கிறது சரி எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த 2 அட்ரஸும் இருக்கக்கூடிய ப்ரூஃபும் ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸும் ஒரே சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டும் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இதனால தான் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இதனால தான் இந்த டாக்குமெண்ட் அப்டேட்டு பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் 10 வருஷத்துக்கு ஒருத்தரப்போ ஒவ்வொருத்தரும் கம்பல்சரி ஆதாரில் ஏதோ ஒரு அப்டேட்டு பண்ணுங்கள். சரியா? அப்போ தான் ஆக்டிவ் இருக்கும். ஓகே, நன்றி.